ஒடிசா மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வராக மோகன் மாஜி பதவியேற்கிறார். அந்த நேரலை காட்சிகள். श्रीमान निर्वाचित मुख्यमंत्री नियुक्ति आदेश पाठ करने निमंते श्रीमान निर्वाचित मुख्यमंत्री नियुक्ति आदेश पाठ करने निमित्त मु आपणकर अनुमति कामना करुछि। श्री मोहन चरण माझी ईश्वरंक नाम रे शपथ करुअछि जे मु विधि द्वारा प्रतिष्ठित भारतर संविधान प्रति श्रद्धा और निष्ठा रखिबी, भारतर सार्वभौमत्व और अखंडता रक्षा करिबी, ओडिशा राज्यर मुख्यमंत्री रूपे मोर कर्तव्य श्रद्धा और शुद्ध अंतरकरण रे निर्वाह करिबी एवं बिना भय बा पक्षपात रे बिना अनुराग बा देश रे सबु प्रकार लोकंक प्रति संविधान और विधि अनुसार न्याय प्रदान करिबी। मो श्री मोहन चरण माझी ईश्वरंक नाम रे शपथ करुअछि जे जो विषय राज्यर मुख्यमंत्री रूपे मोर विचार को अणाजिबो बा मते ज्ञात हबो ताहाकु एपरी मुख्यमंत्री रूपे मोर कर्तव्यर समुचित निर्वाह निमित्त जेपरी आवश्यक हबो तत् भिन्न प्रत्यक्ष बा परोक्ष भावे कौनसी व्यक्ति बा व्यक्ति मानंकु जणाइबी नहीं बा प्रकट करिबी नहीं। धन्यवाद। श्रीमान मु निर्वाचित मंत्री मानकर नियुक्ति आदेश पाठ करने निमित्त मु आपणकर अनुमति कामना करुछि। श्री रघुवर दास ஒடிசா மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வராக மோகன் மாஜி பதவியேற்றிருக்கிறார். அந்த விழா நடைபெறக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. RSS அமைப்பினுடைய துணை அமைப்புகளில் பணியாற்றியவர் மோகன் மாஜி. கிட்டத்தட்ட 4 முறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர். இப்போ இன்னைக்கு முதல்வரா பதவியேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? ஒடிஷா மாநிலத்தினுடைய புதிய முதல்வராக மோகன் மாஜி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுள்ளார். அதாவது பழங்குடியினத்தினுடைய தலைவராக இருந்து அதன் பின்னர் அரசியலுக்கு வந்து தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் தற்பொழுது 4வது முறையாக எம்எல்ஏவாக தேர்வாகும் நிலையில்
அவரை ஒடிசாவுடைய புதிய முதல்வராக நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை கட்சிகளுடைய கூட்டத்தில் பாஜகவுடைய தலைவர்கள் தேர்வு செய்து குறிப்பிட்டது. அந்த தேர்விற்கு பின்னர் அதிகாரப்பூர்வமாக அவர் ஒடிசாவுடைய புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது பிரதமர் மோடி நேரடியாகவே பங்கேற்றுள்ளதை நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் ஒடிசாவினுடைய முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கும் அதிகாரப்பூர்வ அழைப்புகளானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அழைப்பை ஏற்று நவீன் பட்நாயக்கும் தற்பொழுது இந்த விழாவில் பங்கேற்றுள்ளதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த முதல்வர் தவிர 2 துணை முதல்வர்களால் அதிகாரப்பூர்வமாக பாஜகவால் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று தியோ மற்றும் பிரதீந்தா பிரபா ஆகிய 2 பேருமே துணை முதல்வர்களாக தற்பொழுது அவர்கள் தேர்வாகி அவர்களும் இன்று பதவியேற்றுள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு என்பது நேற்று மாலை வெளியிடப்பட்டு நம்ம தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருவர் மோகன் மாஜி இப்போ முதல்வராக பதவியேற்றிருக்காரு. மேலும் 2 பேருக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க ஒடிசா அரசியல் நிலவரத்தை பொறுத்தளவு? பழங்குடி மக்களின் ஓட்டு வங்கி சரிந்திருக்கிறது என்கிற ஒரு அச்சத்தை பாரதிய ஜனதா இதன் மூலமாக போக்கி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், கிட்டத்தட்ட 42 லோக்சபா தொகுதிகளிலே பழங்குடி மக்களின் ஓட்டு வங்கி தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. ஏற்கனவே அது பாரதிய ஜனதாவிடம் தான் இருந்தது. குறிப்பாக முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக்கின பிறகு அந்த ஓட்டு வங்கியின் வலிமை அவர்களுக்கு கூடியிருந்தது. ஆனால் நடப்பு 2024 தேர்தலிலே அது குறைந்திருப்பது போல ஒரு உணர்வு இருக்கிறது. எனவேதான் ஒரிசாவிலே பழங்குடி இனத்தவரை சேர்ந்தவரை முதல்வராக்கி இருக்கிறார்கள். அது போக இயல்பாக ஒரிசா மாநிலத்தின் அரசியலை நாம் உற்று நோக்கினோம் என்றால் ஏற்கனவே நடந்த பிரச்சாரமே தமிழர் ஒருவர் ஒரிசாவை ஆளலாமா, தமிழர் ஒருவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரலாமா என்கிற ரீதியிலே அந்த மாநில உணர்வுகள், குறிப்பாக பழங்குடியின உணர்வுகளை தூண்டிவிட்டு தான் அந்த பிரச்சாரம் நடந்தது. அந்த வகையிலே பாரதிய ஜனதா வெற்றி அடைந்திருக்கிறது. பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராகி இருப்பது வரவேற்க தகுந்த விஷயம்தான். இதுல முக்கியமான விஷயமா நான் கவனிக்க வேண்டியது நவீன் அவர்களை அழைத்து மேடையிலே அமர வைத்து கௌரவித்திருப்பது. அது ஒரிசா மாநில மக்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வகையில் அது ஒரு நல்ல சமிக்கையும் கூட. அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு முன்னாள் முதல்வரை இப்போதான் அவர் முதல்வர் பதவியிலிருந்து விலகி செல்கிறார், அவரையும் அழைத்து மேடையிலே அமர வைத்திருப்பது பாரதிய ஜனதாவின் பாராட்டக்கூடிய பண்புதான். அதே நேரத்தில் இதே போல பிற மாநில முதல்வர்களையும் நடத்த வேண்டும். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம், மாநிலங்களுக்கான மரியாதை, பரஸ்பர மரியாதை. டெல்லி என்பது எஜமானர்கள் அல்ல, டெல்லி என்பது இந்தியாவின் அந்த பெடரல் செட்டப்பின் தலைநகர். இப்படியான உணர்வை பாரதிய ஜனதா தொடர்ந்து கடைபிடிக்குமே ஆனால் அது மிகுந்த பாராட்டுக்குரிய செயலாக அமையும். ஒரிசா மாநிலம் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் திகழும். தமிழ்நாட்டுக்கு ஒரிசாவுக்கு இடையிலே ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது. என்னவென்றால் பட்நாயக் அவர்கள் முதலிலே அவர் உருக்குத்துறை அமைச்சராக இருக்கும்போது 1979 காலகட்டத்திலே இங்கு கலைஞர், எம்ஜிஆர் ஆகிய இருவருக்கு இடையேயான அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு முயற்சி தான். என்றாலும் 2 தலைவர்களும் நவீன் பட்நாயக்கின் தந்தையாரோடு அமர்ந்து பேட்டி கொடுத்து அதற்கு பிறகு தமிழிசை அவர்களின் திருமணம் நடந்தது. இந்த இணைப்பு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்குமே என்றெல்லாம் கலைஞர் அந்த திருமண நிகழ்விலே கேட்டார். அதுக்கப்புறம் அந்த இணைப்பு கைகூடவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரிசாவுக்கும் நமக்குமான ஒரு அரசியல் தொடர்பு அதிலே இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். எது எப்படி இருந்தாலும் புதிய முதல்வருக்கு நமது வாழ்த்துக்கள், புதிய துணை முதல்வருக்கும் எனது வாழ்த்து. கண்டிப்பா சார். அரசியல் நாகரிகம் கலந்த ஒரு விஷயமா அந்த நவீன் பட்நாயக் பங்கேற்றதை பார்க்கலாம். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி திரு ஷியாம். जो विषय राज्यर मंत्री रूपे मोर विचार को अणाजिब बा मते ज्ञात हब ताहाकु एपरि मंत्री रूपे मोर कर्तव्य समुचित निर्वाह निमित्त जेतिकी जेपरि आवश्यक हब तद्भिन्न